வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது. நான் வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கினா என்ன? ஏசி வாங்கலாண்டி. கரண்ட் பில் உங்க அப்பா கந்தசாமியா கட்டுவான். உங்க வீட்ல வாங்குற ஏசிக்கு எங்க அப்பனுக்கு கரண்ட் பில் கட்டோனே ரொம்ப தான் பண்றீங்களாக்கோ. எடி ரூம்க்கு ரூம் ஃபேன் இருக்குதுல, அப்புறம் நீ ஏசி தான் வேணும்னு கேக்குற? மாமா வெயில் ரொம்ப ஓவரா இருக்குங்க மாமா. ஆமா, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு புழுங்கும் ஏசி வாங்கலாம்னு சொல்றதுல நியாயம் இருக்குது. நீதான் வீட்டுல இருக்கிறது இல்லையே, எப்ப பார்த்தாலும் ஊர் நாயம் பேசுறதுக்கு வெளியே சுத்திட்டு இருக்கிற. அப்புறம் என்ன? உங்ககிட்ட பேச முடியுமா? எது பேசாலும் யாரை கூட பேசுறதே உங்களுக்கு வேலையா போயிடுச்சு. உங்ககிட்ட வந்து கேட்ட பாரு காஞ்ச பிசினாரி. ஃபேன் வாங்கவே வழி இல்ல, எங்க ஐயன் வாங்கி கொடுத்தாப்ல. இதுல ஏசி போய் உங்ககிட்ட கேட்ட பாரு சென்னை சொல்லணும். இவனுங்களுக்கெல்லாம் சோத்த போட்டு வீட்டுல வச்சிருக்கிறதே தப்பு, இதுல ஏசி வேற வேணுமாமா. மகாராணிங்க ஏசி ரூம்ல உட்காந்து ஜாலியா டிவி பாப்பாங்க, நாம போய் கஷ்டப்பட்டு உழைக்கணுமா? என்ன முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் கேட்கல, சத்தமா பேசுங்க. இப்ப நான் பேசுனது மட்டும் இவ காதுல விழுந்துச்சு. பெண்ணுரிமை புரட்சின்னு வந்து தேவையில்லா நான் இதை பேசிட்டு இருப்பான். இந்த காலத்துல புருஷனுங்க பொண்டாட்டி பார்த்து ஒண்ணுமே பேச முடியல. கேட்டா பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு வந்துடுறாளுங்க. இவளுங்களை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுறேன்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்க எங்க போய் முட்டுறது?